ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி வழங்கும் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது ஜனவரி நெருங்குகிறது, பொங்கல் பண்டிகை வருகிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த முறை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே ஒரு பெரிய ஸ்பெக்குலேஷன் போய்கிட்டு இருக்கு. பொங்கல் பண்டிகை எலெக்ஷன் டைம் ஆச்சு, 26 தேர்தல் வந்துருச்சு. இப்போ இந்த பொங்கலுக்கு நிச்சயமாக ஒரு அறிவிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மை சுற்றி பல ஸ்பெக்குலேஷன் போயிட்டு இருக்கு. 3000 ரூபாய் கொடுக்க போறாங்க, 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க, பரிசு தொகுப்போட சேர்த்து இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அமைச்சர் ரகுபதி அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு பொங்கலுக்கு அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அது அவர் கொடுத்திருக்கலாம், கொடுக்காமலும் போயிருக்கலாம். ஆனா எங்களுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரகசியமாக இருக்கிறது. ஒரு நல்ல அறிவிப்பு விரைவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதை சுற்றியும் விவாதங்கள் பேச்சுக்கள்ன்றது போயிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா, பீகார் தேர்தலில் கொடுக்கப்பட்டதை போல மகளிர் சுய உதவி குழுக்களுக்காவது ஒரு 10000 ரூபாய் கொடுக்கப்படுமோ அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு. அதை தான் அமைச்சர் அவர்கள் ஒரு சீக்ரெட் இருக்கு, ரகசியம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு பின்னாடியில நிறைய ரகசிய திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டத்தை திமுக முன்னெடுக்க போகிறதா? ஏன்னா பீகார் தேர்தலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அந்த 10000 ரூபாய் பெண்கள் சுய உதவி குழுக்கள், அதாவது தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவணை அப்படின்ற ஒரு விஷயம். அது அவங்க அந்த திட்டத்தோட விரிவாக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ திமுக என்ன சொல்லி இதை கொடுக்க போகிறது அப்படின்ற கேள்வியும், அதே நேரத்தில் இப்போ நிதி நெருக்கடின்னு அதிகமாக பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 3000 5000ங்கிறதே ஒரு பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இதை இப்போ தர முடியுமா அப்படின்றதும் எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பாக நம்ம பேச இருக்கோம் இன்னைக்கு. நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஆதித்தன் சார், என்ன சார் 3000 5000 10000 என்ன நடக்க போகுது? பொங்கல் பண்டிகை என்ன கொடுக்க போகுது மக்களுக்கு? திமுக அரசு என்ன கொடுக்க தயாரா இருக்கு? தேர்தல் நேரம் வந்தாச்சு, அதனால எல்லாரும் ஏலம் போடுற மாதிரி 3 5 10ன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியை பொறுத்தவரையில அவங்க 1000 ரூபாயை ஆட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 28000 ரூபாய் ஒவ்வொரு 1.25 கோடி. இப்போ 1,34,00,000 பேர் இப்போ ஒரு 17 சேர்த்தாச்சுன்னா இவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க அடுத்த கட்டமா நீங்க சொல்ற மாதிரி பீகார் தேர்தலில் 10000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால அங்க அந்த மாதிரி பணம் கொடுக்குற வழக்கங்கள்லாம் பெரும்பாலும் இல்லை. நிதிஷ்குமார் இந்த இலவசங்களுக்கெல்லாம் எதிர்ப்பானவர். அதான் இந்த தடவை இந்த பிஜேபியினுடைய ஆதரவுனால கொடுத்தாரு. அது ஒரு வெற்றிக்கும் உறுதியாயிட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 5000 கொடுத்தோன்னா கட்டாயம் நிதி சிக்கல் வரும். இன்னொன்று இப்போ அடுத்த இந்த ஜனவரி மாதம் வரும்போது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும் கொடுக்கறதா இருந்தால். ஆனால் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தான் நிறைவேற்றுவாங்க. இந்த நிதி சொல்லாமல் இடைக்கால பட்ஜெட் நிறைவேற்றாங்க. அது பொங்கலுக்கு பிறகு தான் சட்டசபை கூடுற வாய்ப்பு இருக்கு. அதனால முன்கூட்டியே இவங்க ஏதாவது நிதியை திரட்டி மற்ற திட்டங்களுக்கு உள்ள நிதிகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதை கூட கொடுக்குற வாய்ப்பு. ஏன்னா வழக்கமா வருஷம் பொங்கலுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பணம் கொடுக்குறாங்க, இல்லாட்டா பொங்கல் தோப்பு கொடுக்குறாங்க. முதல்ல பொங்கலுக்கு 100 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சார் கலைஞர் அப்பவே. அது இப்படி ஒவ்வொரு ஆட்சியிலும் தொடங்குது. எடப்பாடி ஆட்சியில அதிகம் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது கொரோனாலாம் வரும்போது அந்த மத்திய அரசு நம்மளுடைய கடன் உச்சவரவு தொகையை 1% அதிகமாக வச்சிருந்தாங்க. ஸோ அவர் ஈஸியா பணமாக கொடுத்தாரு. பழையபடி இப்போ மீண்டும் அந்த உச்சவரவு பழைய மாதிரிக்கு 2.5 நம்ம அது கீழே அதனால இவங்க அதுக்குள்ளதான் பணம் செலவழிச்சு ஆகணும். இதுல இன்னொரு வாய்ப்பு அப்படின்னா, கலைஞர் இருக்கும்போது அந்த இப்போ ஒரு அவசரத்துக்கு திட்டத்துக்கு பணம் இல்லைன்னா
ஓவர் டிராஃப்ட்னு சொல்றாங்க அந்த நிதித்துறையில. அதுவும் அடுத்த திட்டத்தை அடுத்த வருஷத்துக்கு ஒரு இங்க எப்பவுமே எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் அப்படி மாத்துறது, அப்படி ஒரு இது வைப்பாங்க. அப்படி கூட பார்த்து கொடுக்கலாம். பெரும்பாலும் 3000 ரூபாய்க்கு குறையாம கிடைக்கும் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா உங்களுக்கு இல்ல தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஆமா, ரெண்டும் சேர்த்துதான். பொங்கல் பேர்ல தேர்தல், தேர்தல் பேர்ல பொங்கல், அவ்வளவுதான். அப்படி சொல்லிக்க வேண்டியதான். சரி அதனால அது சரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி. வந்து பாக்கி சார் கடந்த முறையே பணம் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு கடந்த பொங்கலுக்கு கூட சொன்னாங்க. ஆனால் கடந்த பொங்கலுக்கு பைசா கொடுக்கல, வெறும் பரிசு தொகுப்போட நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த தடவை நம்ம சுச்சுவேஷனே பார்த்தோம்னா, இப்போ ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க, அடுத்ததாக அரசு ஊழியர்கள் இவங்களும் வந்து ஒரு வந்து ஜனவரி 6 கெடு மாதிரி கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி நாங்கள் இல்லைன்னா வந்து வேலை நிறுத்த போராட்டம் வரைக்கும் போயிடுவோன்ற அளவுக்கு இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் வேணுன்றதை கோரிக்கை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியே கேட்குறாங்க. இப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருமே செவிலியர்கள் ஆகட்டும், தூய்மை பணியாளர் இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அந்த இடத்த செய்ய முடியாத இந்த அரசு, நிதிச்சுமை இப்போ சிக்கலில் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த அரசு இப்போ இந்த பொங்கலை முன்னிட்டு இவ்வளவு 3000 5000ன்றது கொடுக்க முடியுமா? நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே நான் சொல்ல வேண்டிய பதில் அடங்கிடுச்சுன்றது ஒரு விஷயம். சீனாவில் ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, மீன் பிடிப்ப ஒரு கூடை மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடு என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் குறிப்பாக 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்போ அரிசி தட்டுப்பாடு இருந்தது காங்கிரஸ் காலத்தில். எனக்கு நல்லாவே தெரியும். மன்றாடையார் சர்க்கரை மன்றாடையார் உணவு அமைச்சராக போது அவர் கிண்டல் செய்தி பாடல்கள்லாம் வந்து 67 நான் இருக்கேன். அதுக்கு பிறகு அந்த அரிசி தட்டுப்பாட்டை போக்குவது அண்ணாவுடைய குறிக்கோள். திமுக அந்த களத்தை 67 களத்தை சந்தித்த போது 2 மிக முக்கியமான பிரச்சனை. ஒன்று இந்தி திணிப்பு செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து அரிசி தட்டுப்பாடு மிக 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 பெரிய கோரதாண்டவம் அடித்து அப்போ அரிசி தட்டுப்பாடுங்கிறது மிடில் கிளாஸ்க்கே கிடைக்காது. உயர வகுப்பினர் அரிசி பெறலாம், அந்த மாதிரி சூழல். அதில் அப்போது 1 ரூபாய்க்கு 3 படி என்று சொன்னார். ஆனால் அது ஏதோ வாக்குறுதியாக சொல்லிட்டாரு, மக்களை நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர் வந்து வாக்குறுதியை கூடிய விரைவே நிறைவேற்றணுன்றதுக்காக 1 ரூபாய்க்கு 1 படி போட்டார். அதை கண்ணால் நான் பார்த்துருக்கேன். நான் நங்கநல்லூரில் இது இப்போ காலேஜ் ரோடில் நாகூர் ஸ்டோர் ரோட்டுக்கு அவரே நாகூர் ஸ்டோருக்கு வந்து 1 படி அரிசி போட்டார். அது தெரியும். பிறகு அது படிப்படியாச்சு. இன்று ஒரே ஒரு நல்லா கவனிக்கணும், இன்று தமிழக மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரித்திருக்கிறார் இல்லையா? கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு ஏன் இலவசம்? என்னோடய பார்வை என்னென்னா, இலவசம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வேறு. நிதிஷ்குமார் பல பேர் சொல்லியிருக்காங்க, பிஜேபி கூட ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் மாநிலத்தில் தருவாங்க. இந்த இலவசம் கொடுக்கறத பற்றி என்னுடைய பார்வையும் புரிதலும் வேறு. அதை சொன்னால் விமர்சனத்துக்குள்ள ஆளாகும். ஆனால் தமிழ்நாட்டில் பர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா? வாங்கும் திறன் அதிகரித்திருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக. இதெல்லாம் பெருமையாக சொல்லுகிற தமிழ்நாடு. நான் வந்து நீங்கள் சொன்ன டீச்சர்ஸ் இஷ்யூ, தூய்மை பணியாளரோட போராட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்காத சூழல், இதெல்லாம் நான் அடுத்தது வர்றேன். முதல்ல இதுவே தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் பிற மாநிலங்களை விட, பீகாரில் 10,000 கொடுக்குறோன்னா அது கடன், அதாவது தொழில் தொடங்குவதற்கு, கடன் நட்கொடலை தொழில் தொடங்குவதற்காக. ஸோ 10,000 கொடுத்தா ஏதோ ஒரு தொழில், அப்புறம் மேலே தருவாங்க, அந்த மாதிரி போகுது. அது கூட உழைப்பு, அந்த நிதி பெறுகிற மக்கள் உழைப்பை செலுத்தி மேலும் அதை பொருளாதாரத்தை பொருளாதார நிலையில் உயர வேண்டும். அதுதான் நோக்கம். இங்கே 5,000 கொடுங்க, 10,000 கொடுங்க, எதோன கொடுங்க, என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்கள் மக்களை பொருளாதார ரீதியில் உயர்த்தவோ, மக்களை தன்னம்பிக்கை அளவில் உயர்த்தவோ, மக்களை தற்சார்பு நிலையில் அழைக்க கொண்டு வந்து அவர்களை தங்களை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லவோ மாட்டேன். நான் சொல்கிறது 2 கழகங்கள் தான். அண்ணா நோக்கம் வேறு. அண்ணா வந்து அது மட்டும் பண்ணாரா? கல்வி மேம்படுத்தினார். கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், மற்ற எல்லாத்துலேயும் லாட்ரிச், அதாவது பொருளாதாரத்தை ஈடு செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் கடை எடுத்தார். மறுக்கடை திறக்கலை. அந்த அளவுக்கு அண்ணாவுடைய ஒரு விஷனரியாக இருந்தார், தொலைநோக்கு. அதுக்கு பிறகு என்னாச்சு? பணம் கொடுத்தல். தேர்தல் சமயத்தில் மக்களுக்கு பணம் கொடுத்தால் அது லஞ்சம் அன்றி வேறு என்ன? நீங்கள் தேர்தலுக்காக கொடுத்து ஓட்டு போடுங்க, இந்தாங்க 5,000 5,000 10,000 கொடுக்கறது மட்டுமல்ல,
இது போன்ற அது கட்சி நிதி, இது வந்து மக்களுடைய நிதி, மக்களோட வரி பணம். இது. நீங்கள் என்னன்னா அந்த மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா, உங்கள் பணத்தையே வரியாக வசூல் பண்ணி நீங்கள் மதுபானத்துக்காக செலவழிக்கிற பணத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு 5000 10,000 தரோம், தாய்மார்களே நல்லா கவனிங்க என்ற விழிப்புணர்வை எந்த அரசியல்வாதியும் மேற்கொள்வதில்லை. இடதுசாரிகள் இதெல்லாம் செய்யணும், ஆனால் அவங்க செய்கிறதே இல்லை. மாறாக எத்தனை தொழில்கள் இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2.5 மக்கள் வந்து 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2,25,00,000. நான் கணக்கெல்லாம் போகலை, ரொம்ப டீட்டெயிலாக போகலை. 3,000 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5,000 எதிர்பார்க்குறாங்க, இல்லை 3,000 கிட்டத்தட்ட 6,000 கோடி செலவு. 6,000 கோடி செலவில் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த 2.25 கோடியில் பெருமளவுக்கு, நான் 2.25 கோடி பேருக்கு வேலை தரல, அதில் எல்லோரும் பாதி பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அவர்களெல்லாம் அக்காமடேட் பண்ணி அவங்க பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவதற்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் இல்லை. இரண்டாவது, ஏற்கனவே நீங்கள் சொன்னதை நான் ஒரு சுருக்கமாகவே சொல்லிடுறேன். ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்காக உழைத்து அரசு பணியாளர்கள், தலைமைச் செயலக பணியாளர்கள், ஆசிரியர்கள், கொரோனா காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு உயிரையும் துச்சமாக மதித்து போராடிய தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? என்ன கிராட்டிடியூட், அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் செய்யாமல் இந்த 6,000 கோடியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வீணாக விழலுக்கு 6,000 கோடி மக்கள்கிட்டேருந்து திரட்டி ஒரு 5,000 கோடி ரிட்டர்ன் வந்துரும்ல சார் டாஸ்மாக் மூலம். அதுதான் இது மோசமான அணுகுமுறை. மக்களை அழித்து மக்களுக்கு உடல் நலத்தை கேடு செய்து பொருளை ஈட்டி அதில் ஒரு பகுதியை மக்களுக்கு செலுத்துவது என்ன உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது? இது என்ன நலத்திட்டமே கிடையாது. நலத்திட்டம் சொந்தமாக ஒரு சுயவித குழுக்களை மேம்படுத்தினாங்களா? கூட்டுறவு அமைப்புகளை வலுப்படுத்தினார்களா? அவரவர்களுக்கு சிறு சிறு தொழில்களை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செஞ்சுருக்காங்களா? இந்த 6,000 கோடி மத்திய அரசு இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அவங்க மத்திய அரசு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதை 6,000 கோடி நீங்கள் 3,000 தரதா வச்சுக்கணும். இந்த 6,000 கோடி எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? அப்போ இதுக்கு கொடுக்க முடியும்னா மற்ற இதுக்கு ஏன் தர முடியாது? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. முதல்ல பணத்தை கொடுத்து நான் ஒரு சின்ன சம்பவம், என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம், சின்ன சம்பவம் இல்லை சார். இது வந்து ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு மக்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பாக ஆயிடுச்சா? இன்றைக்கி வந்து இப்போ டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. மீன் தூண்டில் போடுற மாதிரி தூண்டில் இருக்கிற புழுவை பார்த்து சாப்பிட வரும், அது மாட்டிக்கும். மக்கள் அப்படி மாட்ட போகிறாங்க. நான் அது வந்து சூதுக்கு வள்ளுவர் உதாரணம் சொல்லுவார், நான் அதை சொல்ல வரல. மக்களை இப்படி பணம் கொடுத்து நீங்கள் சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்து, இன்று மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட நினைவு தான் சத்துணவு கொண்டு வந்தார், மதிய உணவை காமராஜர் கொண்டு வந்தார், கல்வி திட்டங்களை கொண்டு வந்தார், கலைஞர் கருணாநிதி சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அண்ணா கொண்டு வந்தார். இத்தனை பேர் நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம். நீங்கள் இன்றைக்கு கல்விக்கு நிதி இல்லைங்கிறாங்க, மத்திய அரசு கொடுக்கல, அதனால நிதி இல்லை, நாங்கள் வந்து ஊதியம் கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கோம், எங்களுக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5,000ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரியது. நீங்கள் யார் கேட்டாங்கன்னு இப்போ ஒரு சர்க்குலர் மாதிரி அனுப்பிச்சோம் இல்லை, நீங்கள் இவங்களே இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்கு தயாரிப்பதற்கான ஒரு குழு போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன கருத்து கனிமொழி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பொதுமக்களிடத்து கருத்தை கேட்டு அதன் அடிப்படையில் உருவாக்குறங்க. ஏற்கனவே நிறைவேற்றப்படாத தீர்மானங்களை பற்றி நம்ம சொன்னோம்னா அது அரசியலாக போய்ட்டுன்னு அது சொல்ல வரல. மக்கள் எங்களுக்கெல்லாம் 5,000 வேண்டும் 3,000 வேண்டும்னு சொன்னாங்களா? நீங்கள் 4 ஆண்டுகளாக பரிசு பொருளை தரல, பொங்கல் பரிசில் இலவச வேட்டி சேலை தரல. ஏதாவது அஜிடேஷன் நடந்ததா? தூய்மை பணியாளர்கள் அஜிடேஷன் நடக்குது, தலைமைச் செயலாளர் போராட்டம் அறிவிக்கிறாங்க, மருத்துவ பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த அரசாங்கத்தில் போராடி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏன் நாங்கள் வேலை செஞ்சோம் பயன் இல்லை, வேலை செய்கிறோம் பயன் நிரந்தரம் கிடையாது, இந்த மாதிரியான அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்வீங்க? மாறாக மக்கள் கேட்டாங்களா? 2.5 கோடி ரேஷன் கார்டுகளும் தமிழக அரசுக்கு வெப்சைட்டுக்கு போட்டு எங்களுக்கெல்லாம் மாதம் 5,000 ரூபா பரிசு தரணும், வெல்லம் கரும்பெல்லாம் தரணும்னு யாராவது போட்டாங்களா? விற்பனை செய்கிற பொருளை கிடைக்க மாட்டேது. கரும்பு விற்பனை வந்துன்னு வச்சுங்களேன், பொங்கலுக்கு 2 நாள் கழிச்சு கேட்டால் கிடைக்காது, பல பொருட்கள் கிடைக்கல. அதாவது அத்தனையும் வாங்கிறார்கள். விவசாயிகளிடமிருந்தும் வியாபாரிகளிடமிருந்தும் பொதுமக்கள் வாங்குகிறார்கள். விலை கொடுத்து வாங்கக்கூடிய சக்தி வந்து நான் மக்களை அவமானப்படுத்துவதாக நான் கருதுகிறேன்.
உங்களுக்கு 3000 ரூபா கொடுத்து. இப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் யாராவது உதவின்னு கேட்டான்னு வச்சுக்கலேன், ஐயா பசிக்குதுன்னா நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன் சார், காசு தர மாட்டேன். நான் காசு கொடுத்தா அந்த அவன் என்ன பண்ணுவான், அது குடிப்பானா வேறு ஏதாவது சூதாட்டத்துக்கு பயன்படுத்துவான். அந்த பயத்தினால் நான் என்ன பண்ணுவேன், நான் வேணால் சாப்பாடு வாங்கி தரேன் உங்களுக்கு, பக்கத்தில் ஹோட்டலில் இருக்கே, உங்களுக்கு ஒரு மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் சொல்லுவேன். அப்போ அவன் உண்மையாகவே பசிவாளன் வந்தால் ஐயா ரொம்ப நன்றியா வாங்கி கொடுங்க அப்படின்பா. இல்லைன்னா இல்லை வேணாங்க நான் பரவாயில்ல அப்படிம்பா. அப்போ தெரிஞ்சுக்கலாம். மக்களை பணம் கொடுத்து செய்கிற அணுகுமுறை போல் மோசமானது கிடையாது. சரி, அந்த எல்லாமே உங்களுக்கு என்ன நோக்கம்னு தெரியுது. மக்கள் ஒரு வேளை விழித்து கொண்டால் நீ கொடுக்கறது கொடு, ஓட்டு போடுறது எனக்கு எப்படி பிடிக்குதோ அது ஓட்டு போடுறேன் என்ற மனநிலைக்கு வந்தால், நான் யார் சிறந்தவனாக ஆட்சி செய்வான் என்று நான் கருதுகிறேனோ, மக்கள் சொல்கிறேன் அவங்களுக்கு ஓட்டு போடுகிற மனநிலைக்கு வந்தால் உண்மையான ஜனநாயகம் என்று நான் கருதுகிறேன். ரைட். ஆதித்தன் சார், அதாவது இப்போ வேற வழி இல்லையோ கட்சிகளுக்குமே? ஏன்னா ஒவ்வொரு மாநில தேர்தலையும் நம்ம பார்க்குறோம், பல வாக்குறுதிகள் அது நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு கூட தெரியல. அந்த நேரத்தில் வந்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது பல மாநிலங்கள்லேயே நம்ம வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பொங்கல்ன்றது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஆயிடுதா? இப்போ ஒரு ஆளும் அரசுக்கு இது ஒரு ப்ரெஷராக ஆயிடுதா இந்த மாதிரி ஒன்று செஞ்சே ஆகணுங்கிறது? அதாவது தேர்தல் அரசியல் இருக்கு வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பீகார்ல அவரு லல்லு பிரசாத் யாதவ் பையன் வந்து 30,000 கொடுப்பேன்னாரு, 10,000 தான் கொடுத்து குடிச்சிட்டாங்க. இங்க வந்து இப்போ நீங்க அவர் சொல்ற சீனா பழமொழிலாம் சார் சொன்னாரு, அதெல்லாம் ஏற்றுக்கிட வேண்டியதான். ஆனா அதே சீனா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குல்ல கேரளாவில், இந்த 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு ஓணத்துக்கு தலா 1000 ரூபாய் போனஸ்ன்னு கொடுத்தாங்க. காரணம் வந்து நம்ம இந்தியா வந்து பழைய மாதிரி எங்கர் இளைஞர்கள் அதிகம் உள்ள கண்ட்ரி தான். ஆனால் ஸ்லோலி பிகமிங் ஏஜ்டு கண்ட்ரி, ஏஜிங் பாப்புலேஷன். இவங்களை கவனிக்கிறது யார் இன்னைக்கு? நீங்க அவர் சொன்ன நகரத்துக்கு வேணா பல அவருடைய சொன்ன கருத்துக்கள்லாம் பொருந்தும், கிராமத்துல பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஒரு பெண்ணுக்கு வந்து 300 ரூபாய்க்கு மேல கூலி கிடையாது. ஆண்கள் நிலைமை உங்களுக்கு தெரியும், வேலைக்கு போக மாட்டான், தண்ணியை போட்டு வீட்டில் கிடக்குறான் அந்த டாஸ்மாக் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இது போன்ற சமூக திட்டங்கள் தான் கிராமப்புற மக்களுக்கு ஒரு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது, அவங்கள உயிர் வாழவும் வச்சுக்கிட்டு இருக்கு. நான் பார்த்துக்க பல இடங்களை பார்த்துருக்கேன். ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகையோ இந்த 100 நாள் வேலை திட்டமோ இது அவங்களை உதவி வைக்கிறது. நம்ம இலவச திட்டங்கள் வேலை திட்டம் உதவும் சார். 1000 ரூபாய் அப்படிங்கிறது உதவுமா? வேலை திட்டம் கண்டிப்பா உதவும். ஏன்னா அந்த 1000 ரூபாய் ஒரு பொம்பளை அடிச்சாங்கன்னா கிராமத்துல பார்த்தா 300 ரூபாய்க்கு சார்ஜ் போடுறாங்க போனுக்கு. அதை வச்சு வேலை வாய்ப்புக்கு பஸ்ஸில் வந்து முன்னால் வந்து கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க வேலைக்கு. அந்த படிக்காத பெண்கள் நான் சொல்கிறேன், ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர், அவங்களும் படிக்காத பொம்பளை எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க. இப்போ அந்த 300 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட பஸ்ஸில் எடுத்து போகிறாங்க வர்றாங்க. ஆம்பளை போடுற இவங்க போடுறாங்க, 10 கிலோமீட்டர் தூரத்துல போகிறாங்க. அது ஒரு அதை அங்கே வந்து எல்லாரும் 2000 3000 சம்பாதிப்பான், பிடிப்பான் அழிப்பான். அங்கே இது தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஆனால் கிராமத்தை பொறுத்தவரை இந்த திட்டங்கள்லாம் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு உறுதியா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட 50% நகர்மயம் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. கிராமம் வந்து அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே போகுது. கிராமத்தை யாரும் பார்க்கறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அதுக்கு இந்த திட்டங்கள் இல்லாட்டினா பட்டினி சாவு கட்டாயம் வரும். நம்ம இலவச அரிசி கொடுத்தனாலதான் தமிழ்நாடு பட்டினி சாவு கிடையாது. இல்ல பொங்கலுக்கு அப்படி உயர்த்திக்கிட்டே போறதுங்கிறது சரியா இருக்குமா? இந்த தடவை 5000 வச்சுக்கோங்க சார், அடுத்த தடவை தேர் முடிச்ச உடனே கொடுக்க முடியாதுல்ல, அப்ப அது எப்படி மக்கள்? ஒரு அளவுக்கு மேல நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் அடுத்தவனை பார்த்து ஒருத்தன் அவன் 5000 இப்போ எடப்பாடி 5000 ரூபாய் முதல்ல சொல்லிட்டாரு. அவரே போனத எலெக்ஷன்ல 1000 ரூபாய் 1500 எப்படி கொடுக்க முடியும்னு பேட்டி கொடுத்தவர் தான் அவரு. இப்போ 5000 கொடுக்கணும்னு கிளை போட்டுட்டாரு அவரு. இப்போ இதை பார்த்து பயந்து இவங்க எப்போ எவ்வளவு கொடுத்தாலும் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து மும்முனை போட்டி அப்படின்னு வந்து கடுமையான போட்டி வரும்போது 5 வருஷத்துக்கு பிறகு அடுத்த எலெக்ஷன் சந்திக்க வரும்போது அவங்க வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் கொடுக்குறாங்க ஒழிய ஏதோ மன விரும்பி மக்களுக்காக கொடுக்கல. எந்த ஆட்சியும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல, வேற வழி இல்லாம தான் கொடுக்குறாங்க. பீகார்ல மாதிரி நிதிஷ்குமார் நான் இலவச மின்சாரம் தரமாட்டேன்னு ஒரு தைரியமா சொன்னார். அப்படி சொல்ற 1-2 அரசியல்வாதி தான் இருக்காங்க நாட்டுல. இப்போ பெரும்பாலும் இப்ப பிஜேபி ஆட்சியோ எதிர்கட்சி ஆட்சியோ நம்ம அங்க மத்திய பிரதேசம் அங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது திட்டங்களை அறிவிக்கிறாங்க. 2000 நான் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி வேற வழி இல்லாத நிலைமைக்கு
இந்த அரசியல் வந்து தள்ளப்பட்டதுக்கு இது வந்து அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஒரு அடிப்படை வசதிகளை வந்து கேட்க முடியும்? எப்படி போராட்டம் நடத்த முடியும்? இப்போ நீங்க இத பொங்கலுக்கு பொங்கல் 5000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா, நான் எப்படி எனக்கான குறைகளை வந்து போராடி என்னோட உரிமையை எப்படி நான் கேட்க முடியும்? அப்ப வந்து கேட்பாங்கல்ல என்ன? நீங்க இந்த போராட்டங்களும் பாருங்க, அமைப்பு ரீதியா இல்லாதவங்க எல்லாம் பெரிய அளவில் போராடல. ஒரு அமைப்புல இருக்கவங்க தான் போராடுறாங்க. அவங்க எப்போ போராடுறாங்க? தேர்தலுக்கு முன்னால போராடுறாங்க. பொங்கல் தீபாவளிக்கு முன்னால போடுவாங்க. இப்படிதான் தீபாவளிக்கு முன்னால பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நடக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா தெரியும். அதனால முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது, எப்படியாவது அரசியல்வாதி ஏதாவது செய்வாங்க. இவங்க வாக்குறுதி கொடுத்து பெரும்பாலும் நிறைவேற்றுறதுல அது வேற விஷயம். எந்த அரசியல்வாதி தேர்தல் வாக்குறுதியை 100% நிறைவேற்றுறது இல்லை. ஆனா இப்படி இந்த அமைப்புக்கு ஒரு அமைப்பு ரீதியா உள்ள தொழிற்சங்கங்கள், டாக்டர் ஜியோ இவங்கெல்லாம் சொல்றாங்களா, அவங்களாம் ஒரு அடிப்படை சம்பளம், ஒரு மத்தியதர வாழ்க்கைக்குரிய சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் போராடுறாங்க ஒழிய சாதாரண மக்கள் போராட்டினா என்ன தெரியாமலே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த திட்டங்கள் தேவைதான். நகர்ப்புறம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது தேவையில்லை. அதனால முன்னால அப்படியெல்லாம் இருந்துச்சு. கிராமத்தை மட்டும் உண்டு, இங்க ரேஷன் அரிசி அங்க ஃப்ரீ, இங்க ரூபா அப்படிலாம் உண்டு. ஊடகங்களே நானே வேலை பார்க்கும் போது புறநகர்ல, அதாவது கிராமத்துக்கு போற பத்திரிகை வந்து 2 ரூபா, சென்னையில விற்கிற பத்திரிகை 5 ரூபான்னு வித்துருக்காங்க அந்த காலத்துல. எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி நிலைமை தான் வேணுமொழி. அவர் சார் சொல்றது நகர்ப்புறங்களுக்கு அது ஒத்துக்கலாம், கிராமப்புறங்களுக்கு ஒரு வழியே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். பாக்கி சார், இப்போ தேர்தல் சமயத்தில் கொடுக்கப்படுகின்ற இந்த மாதிரி வந்து ஒரு பரிசு தொகுப்பு அப்படின்றது வந்து அது எப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்க முடியும்? எல்லா கட்சிகளும் ஒரு எலெக்ஷனில் கலந்துக்குன்னா அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்படி ஆளும் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜாக இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அமையுதுன்னா அது எப்படி நம்ம சமமாக பார்க்கணும்? அதுதான் நான் அதை எப்படி சமமாக கருத முடியாதுன்றது மட்டும் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 5000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க. அது வாக்குறுதி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எவ்வளவு காலம் இதை சமாளிப்பாங்க? ஒன்று நீங்கள் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சாரை சொல்கிறதுல ஒரு சின்ன லேசான முரண்பாடு நான் முரண்படுகிறேன். என்னென்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களை பொறுத்தவரையில் கிராமத்துக்கும் நகர வாழ்க்கைக்கும் பெருமளவு இடைவேளை போயிடுச்சு. பெருமளவு இல்லை. இப்போ கிராமத்தில் நகரத்தில் கிடைக்கிற பெரும்பாலான விஷயங்கள் கிராமத்தில் இருக்குது. மின்சாரம் உள்பட, அடிப்படை கட்டமைப்பு உள்பட பெரும்பாலும் அதில் வந்து மாற்றுக்கிறது. அதுவும் இந்த கட்சிகள் தான் பண்ணியிருக்கு. நான் அதை பாராட்டுறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வரவேற்கிற கல்வி, சுகாதாரம் எல்லாத்துலேயும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்குறீங்களா, இது லெவல் பேயிங் நிச்சயமாக இவங்க வந்து அவங்க எதிர்கட்சி தலைவரே அந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுங்கிறது அவருக்கே தானே அது பாதகமா இருக்கும். அது எப்படி அப்படி ஒரு கேள்வியை? அதுதான் ஒரு பிரச்சனை. வந்தா என்ன செய்வாங்க, இது எப்படி சமாளிப்பாங்க? ஏற்கனவே உரிமை தொகையை பத்தி சொன்னாங்க இல்ல, அப்புறம் வந்த உடனே தகுதியானவர்களுக்கு சொன்னாங்க. கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி பத்தி என்ன சொன்னாங்க, என்னாச்சு? எல்லாமே தகுதின்னு கொண்டு வந்து தகுதின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு அதுக்காக. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, யதார்த்த களம் வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். திமுகவும், அதிமுக, பாஜகவும், எல்லா கட்சிக்கும் யதார்த்தம் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சாமானியன், நான் ஒரு சாமானியன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பொங்கல் பரிசாக இந்த போன முறை அதிமுக 21 பொருட்கள் கொடுத்தாங்க. இவங்க வந்து 4 பொருட்கள் தராங்க. ஏதோ ஒன்று அதை கூட பொருட்கள் வாங்குகிறோம், ப்ளஸ் 3000 வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு 3000 நான் வாங்குகிறேன். நாளைக்கு இதே அரசு பணியில் ஏதேனும் ஒரு காரியம் ஆகணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் உண்டா? இப்போது எல்லா துறைகளும் மாமூல் வாங்காத காவல்துறை உண்டா? அந்த பணத்தை யார் கொடுக்குறான்? அரசாங்கம் கொடுக்குது, நான் தான் கொடுக்குறேன். அப்போ ஒரு பக்கம் நீ எனக்கு கொடுக்குற, ஒரு பக்கம் வந்து இந்த ஊழலை வந்து லஞ்சத்தை ஒழிக்க முடியாமல் இருக்கேன். அப்போ அதை தடுப்பது யார்? அதை கொடுத்துட்டு எனக்கு 3000 1000 என்னதுக்கு? மக்களை டெம்ப்ட் பண்ணுவேன். நான் வந்து மக்களை 100% ப்ளேம் பண்ண மாட்டேன். அவர்களை ஆசை தூண்டி, ஏன் மக்கள் வந்து ஓசி கொடுத்தா வாங்குறான்றாங்க? இவனும் ஓசி கொடுக்குறான் காரியம் ஆகிறதுக்காக, வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு வீடு கட்டினோம்னு வச்சுக்கலேன், இபிக்கா எனக்கு இவ்வளோ வெட்டினா தான் எனக்கு இபி கனெக்ஷன் கிடைக்கும், இவ்வளோ வெட்டினா தான் மெட்ரோ வாட்டரில் கனெக்ஷன் கிடைக்கும், ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்கும். இதெல்லாம் இருக்குல்ல எல்லாத்துலேயும். அந்த கமிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த கட்சியும் வந்தாலும் ஒழிக்க முடியாது. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டுட்டோம். அப்போ அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிப்பாங்க. எனக்கு தேவையில்லை பணம்னு எப்போ வரும்? செலவு தேவையில்லாத செலவுகள் எனக்கு இருக்குது,
இல்லை என்கிற ஒரு நிலை வரும்போது அந்த மனம் வரும். அதை மக்களுடைய மனத்தையே கரப்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது மோசமான அணுகுமுறை. இது தேர்தலுக்கான அணுகுமுறை. ரொம்ப நாள் வந்து சார் சொன்னார், ஆதித்ய சார் கரெக்டாக சொல்கிறோம், ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு. இதே அணுகுமுறை தொடர்ந்து பண்ணால் எங்கே போய் முடியும்? இப்போவே நம்ம கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எங்கிருந்து இதுக்கான பணம், இந்த கடன் யார் கொடுப்பாங்க? மக்கள் தான். இதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம நாட்டை எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு விஷனரியா தானே ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கா இல்லையே. அதனால தான் அதை பற்றி கவலை கிடையாது. 5 வருஷத்துக்கு என்ன வேணும், 5 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சி செய்வதற்கு என்ன எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல்ல. இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்தோடனே அதெல்லாம் எப்படியாவது இது வாங்கிடலாம் என்கிற அணுகுமுறை. இது மிக மோசமான நிர்வாகத்துக்கு, கவர்னன்ஸுக்கு கொண்டு விடும். இதை எல்லா கழகங்களும் எல்லா கட்சிகளுமே தவிர்க்க வேண்டும். நான் இதில் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பேர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. எல்லா பார்ட்டியும் தான் ஏதேதோ வைட்டல் இஷ்யூ அதெல்லாம் கைவிட்டுட்டு இது பண்ணுறீங்க. நீங்கள் சீனாவை சுட்டி காட்டினதில் என்னுடைய நண்பர்கள் சீனாவில் இருக்காங்க, அவங்களாம் சொன்னாங்க இந்த குளோபலைசேஷன் வருவதற்கு முன்பு எல்லா மக்களுமே, அப்போ 100 கோடியோ 90 கோடியோ தெரியாது எனக்கு, அத்தனை மக்களுக்குமே 3 வேளை சாப்பாடு நிச்சயம். ஒரு பிளேட் நூடுல்ஸு, ஒரு சைனா உணவு ஏதோ வச்சுங்களேன், 3 வேளை சாப்பாடு நிச்சயம். அடிப்படை சுகாதாரங்கள் ஃப்ரீ. அடிப்படை கல்வியை பற்றி ஒரு சிக்கலே கிடையாது. இந்த மாதிரியான சூழல் இருந்தது. இன்று மாறிடுச்சு குளோபலைசேஷன் வந்த பிறகு. அந்த குளோபலைசேஷன் மறைமுகத்தை தாக்கம் என்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதெல்லாம் தவிர்த்தோம்னா, நலத்திட்டங்களை பற்றி நான் குறை சொல்ல, நலத்திட்டம்னா என்ன, எல்லாருக்கும் வேலை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக உண்டு என்று உறுதி செய்யப்பட்டு, என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஒரு மாத தேவை வந்து 30,000 40,000, மிடில் கிளாஸ்னு வச்சுங்களேன், 40,000 வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கணக்குக்காக. எனக்கு அந்த 30,000 வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலையை எல்லாருக்கும் உருவாக்கிட்டோம்னா அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. மகளிர் உரிமை யாரும் கேட்கவே இல்லை. மகளிர் யாரும் அதை எதிர்பார்த்து ஓட்டு போடல. தம் புருஷன் குடிக்காமல் இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தணும், அதுதான் விரும்புகிறாங்க. கல்வியில் இப்போ உங்களுக்கு தனியார் கல்விகளில் கூடங்களில் எவ்வளோ கட்டண வசூல் இருக்குது, அதை கட்டுப்படுத்தினீங்களா? லஞ்சம், எல்லா துறையிலும் லஞ்சம், நன்கொடை அதுன்னு வசூல் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டீங்களா? இந்த உரிமை தொகை 3000 4000 பொங்கல் பரிசு எதுவுமே வேண்டாம். மக்கள் அந்த மனநிலை உள்ளவர்களாக தான் இருக்காங்க. அடிப்படையில் அதை கரப்ட் செய்து என்ன சொல்கிறது, மனத்தை திரித்து விட்டார்கள் என்று கவலையை பதிவு செய்கிறது. ரைட். ஆதித்தன் சார், இப்போ 3000 5000 இல்லை இப்போ பீகார் போல் ஒரு சீக்ரெட் பிளான் வச்சு ஒரு 10,000 அப்படின்னு கொடுக்கலன்னா வெற்றி அப்படின்றது தேர்தலில் கிடைக்காதா? அப்படி ஒரு நிலையில தான் இன்றைக்கு திமுக இருக்கா? அவங்க ஆட்சிக்கு எதிர்கட்சி அணியை தான் அவங்களால உடனடியாக தேர்தலுக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, நிறைவேற்ற வாய்ப்பு கிடையாது. அதே இது இன்னைக்கு ஒரு மாநில கட்சி இருந்து தேசிய கட்சி மாதிரி ஒன்று பிஜேபி டைரக்டாக கலந்துக்கிறாங்கன்னா அவங்க வேறு ஏதாவது வகையில் இப்போ முத்ரா லோன் எல்லாத்துக்கும் கூட தமிழ்நாட்டில் போட்டு பண்ணாங்கன்னா அப்படி கடும் போட்டிருக்கும். அப்படிலாம் வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் நம்ம குறுக்காட்டா அங்கே பிரச்சனை இருக்கும் அப்படி பயப்படுவாங்க. இதனால தேர்தலில் இருந்து கட்டாயம் வந்து குறுக்காட்டாலும் பாதிக்கும், கொடுத்தாலும் அதிகம் கொடுக்காட்டா பாதிக்கும். அப்படி ஒரு பிரச்சனை நிலம வந்து வர வர வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அரசாங்கம் நடத்துகிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா பழைய மாதிரி கிடையாது. ஒவ்வொரு குடிமகனும் பணம் எவ்வளோ செலவு பண்ணுறா, ஒரு நாளைக்கு பணப்பழக்கம் எவ்வளோ இருக்குது, பின் பாயிண்ட் அன்னன்னைக்கு சாயங்காலம் வந்துடுது, செல்வ பொங்கல் கிடைக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் இவங்க துணிஞ்சு வரி போடுறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்ட திமுக கவர்மெண்ட் எத்தனையோ இடத்துல கட்டண உயர்வு அதுன்னு வந்துச்சு. ஆனாலும் மக்கள் வந்து பெரிய அளவில் துணிமுடிச்சு கிடையாது. சும்மா ஏதோ சொல்லிட்டு கட்சிகள் ஒரு அறிக்கை தான். காரணம் என்னன்னா வாங்கு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம வாங்கு சக்திக்காக வரியை போடுவோம், பிறகு அடுத்த ஆட்சி வரும்போது பணத்தை கொடுப்போம், திருப்பி வாங்கிடுவோம். இதே ஒரு சுழற்சி முறையாக தான் செயல்படும். இல்லை இப்போ திமுக வந்து இப்போ இதை நம்பி தான் இந்த தேர்தலையே இறங்குதா? ஏன்னா இதை வந்து நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். வந்து அன்பில் மகேஷ் வந்து சொல்கிறார், ஒரு இனிப்பான செய்தி காத்திருக்கிறது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 5ங்கிறார். அவங்க 6 வந்து போராட்டம்னு சொன்ன உடனே தான் 5ஆம் தேதின்னு இப்போ ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது இப்போ இவர் ரகுபதி சொல்கிறாரு ரொம்ப ரகசியம், அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. அப்படி வந்து ஒரு ரகசியமாக இதை வந்து வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை என்ன? அவ்வளவு அழுத்தத்தில் இருக்கா, இல்லை அவ்வளவு அதிருப்தி இருக்கா களத்துல? எப்படி பாக்குறீங்க? முன்னக்கூட்டியே அறிவிச்சிட்டாங்கன்னா எதிரணியாக்கு ஏதாவது கவுண்டர் பண்ணிடக்கூடாதுல்ல.
நீங்கள் போன எலெக்ஷனில் பாருங்கள், இந்த போன சட்டசபை வன்னியர்களுக்கு வந்து 10.5 கடைசி எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அறிவிச்சார். 1 வருஷம் கொடுத்தாங்க, அடுத்த நாள் கேஸ் போட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதாவது எதிரணி ஏதாவது தடுத்துக்கூட நினைப்பாங்க. அதனால ரகசியமாக இப்போ வழக்கமாக தமிழக அமைச்சரவையில் கூடி தான் முடிவு எடுத்து ரகசியமாக வச்சு பண்ணுவோம். கட்டாயம் பொங்கல் கொடுக்க தான் செய்வாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதா தெரியல. அதுதான் அதனால வேற ஏதாவது பயிரும் கொடுப்பாங்க. மற்றபடி வேட்டி சேலை வந்து பல இடங்களில் கொடுக்குறாங்க, கொடுக்கல, கிராமப்புறங்களில் கொடுக்குறாங்க, நகர்ப்புறம் கொடுக்குறது, அதெல்லாம் வேற விஷயம். இந்த இடம் புதுமையாக எதுவும் பண்ணத்தான் செய்வாங்க. கட்டாயம் அது பண பரிச்சா தான் இருக்கு. ஏன்னா மக்களை பொறுத்த வரையில இந்த பொருள் வாங்குற ஆர்வம்லாம் போயிட்டு எத்தனையோ ஊர்ல நான் பார்த்து வேட்டி சேலை வாங்குறதுக்கு ஆள்லாம் அந்த மாதிரி பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போய் எதாவது பண்ணுறதுன்னு சொல்றாங்க. அதனால பணம் தான் கொடுப்பாங்க. அது கட்டாயம் ரகசியமா வச்சிருப்பாங்க. கட்டாயம் பொங்கலுக்கு முன்னால அறிவிப்பாங்க. ஏன்னா தேர்தல் தேதி முன்னக்கூட்டியே வந்துட்டுனா அறிவிக்க முடியாது. இப்போ அந்த 1000 ரூபா கொடுக்கறது தேர்தலும் போது கொடுக்கறது கூட பெரிய பிரச்சனையாகவும் அதை தேர்தல் கமிஷன்ல கேட்டு தான் கொடுப்போம். ரிலீஸ் பண்ண நிலமெல்லாம் வந்திருக்கு சில கம்மி. அதனால இந்த இது வந்து கட்டாயம் பொங்கலுக்கு சீக்கிரம் முன்னாலே கொடுத்துருவாங்க, கொடுத்து அறிவிப்பாங்க. சரி. சார், இப்போ பீகாரில் அந்த கொடுத்த 10,000 அப்படிங்கிறது ஒரு 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 தவறான ஒரு மாடலாக ஆயிடுச்சா? இப்போ அதை வேற வழியில் எப்படியாவது நம்ம செய்யணும், அதை அப்படி ஒரு பீட் பண்ணாதான் அதுதான் வெற்றிக்கான ஒரு காரணமாக அங்கே அமைஞ்சது. நிறைய பெண்கள் ஓட்டு போட்டாங்க, பெண்களோட வாக்கு சதவீதமே இந்த வாட்டி அதிகரிச்சது. ஸோ நம்மளும் இப்போ அது மாதிரி எதையாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ணி நான் இன்னொரு தகவலும் படித்தேன். பெண்களுடைய வாக்குகள் அதிகமாக போட்டதுக்கும் பெண்கள் இது ஆதரவு தெரிவிச்சது காரணம் மதுவிலக்கு அமல்படுத்தியதும் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டது. நான் படிச்சிருக்கேன். என்னன்னா மதுவிலக்கு அமல்படுத்திய பிறகு டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு, பெருமளவு குறைஞ்சிருக்கு பீகாரில். அப்போ பெண்கள் என்ன பண்ணாங்க, அப்பா நிம்மதியாக இருக்கம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஆட்சியே இருக்கட்டும். ஏன்னா இன்னொரு கட்சி வந்து மதுவிலக்கை ரத்து செய்வோம்னு சொன்னதா படிச்சிருக்கோம் நாம. ஆக இந்த ஆட்சியே இருக்கட்டும் என்ற மனநிலையில் போட்டதாக ஒரு கட்டுரை படித்திருக்கேன் ஆங்கிலத்தில். அதையே பின்பற்றக்கூடாது. நீங்கள் நிதிஷ்குமார் அந்த மாநிலத்தை ஆளுகிற கட்சி 10,000 கொடுப்பதை காப்பி அடிக்க படிப்படியே மதுக்கடையில் மூடிட்டு தான் இருக்கும்னு கனிமொழி அவர்கள் இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற அந்த இதில் கூட வந்து சொல்கிறாங்க. அதை நான் குறைச்சிட்டு தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அது எந்த புள்ளி விவரத்தை அடிப்படையில் சொல்கிறாங்க. மது ஆலைகளை மூடினாங்களா? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் இதில் 2 கட்சிகளும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து இல்லை, மதுக்கடைகள் வந்து குறைக்கப்படலை, அது வேறு வடிவில் வருது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மதுக்கடை குறைஞ்சிருக்கும், ஆனால் ரெஸ்டோ பார்னு ஒரு புது கல்ச்சர் வந்து 2 தெருக்கு ஒரு ஹோட்டலும் கல்ச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் தவறான செய்கிறாங்க. அது இப்போ சமூகத்துக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. 1. 2வது நானே சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, பணத்தை கொடுங்க, அவங்க ஃப்ரீயாக ஹெல்த்து, அதாவது அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை என்றாலும் மாமூலுக்கு காசு கொடுக்காம அவங்களுக்கு சீக்கிரம் ஆகிடுதா? க்யூவில் இருந்தால் கூட முதல்ல யார் காசு வெட்டுறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டு, அவங்களுக்கு முன்னாடி என்ன குழந்தைன்னு சொல்கிறதுக்கே இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க, இதே மக்களுக்கு எல்லா விஷயத்திலும். நான் வந்து இதை ஓசின்னு சொன்னதெல்லாம் நான் அதெல்லாம் அரசியல் பார்வையில் அப்படி நீங்கள் மக்களே கேளுங்க. உங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக வேணுமா இல்லையான்னு கேளுங்க. பஸ்ஸு வேணும்னு கேட்பாங்க. கிராமத்தில் போதிய பஸ்ஸு கிடையாது, சாலை வசதி கிடையாது. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அப்புறம் நீங்கள் பஸ்ஸு ஓசியாக ஃப்ரீயாக இருக்குது. அதெல்லாம் எல்லாமே ஓசியில் இலவச கல்வி, இலவச மருத்துவமனை சிகிச்சை, இலவச உணவு, இலவச இதெல்லாம் இருக்குன்னு தானே இதெல்லாம் இருக்கதானே சொல்கிறோம். இப்போ இலவச கல்வியாக இருக்குது, இலவச மருத்துவமா அரசு மருத்துவமனைகள் இருக்குது, இல்லை உணவு வந்து ஸ்கூலில் எல்லாருக்கும் கிடைக்குதா கேள்வி 1. 2வது இதில் இன்னொரு மோசமான இந்த இலவசத்தை பொறுத்து 3000 கொரோனா பீரியடில் அப்போ ஏடிகே கவர்மெண்ட்டு கொரோனா பீரியடில் இதையோ 2000 3000 நம்ம கொடுத்தாங்க. நான் வாங்கலை, அந்த தகவலை சொல்லிடுறேன், எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரில் வந்து 2000 ரூபா வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ இலவசம் கொடுத்தா மக்கள் மனமே கரப்ட் ஆகிடுச்சு. ஓசியில் கொடுக்குறேன் வாங்கணும்னு. நான் என்ன சொல்கிறேன், ஓசியில் ட்ரீட்மெண்ட்டு வாங்க, வருவாங்களா? வியாதி இருந்தால் தான் வருவாங்க. எனக்கு கால்வலி, தலைவலி, டயபெட்டிக்கு, பிபி, அப்போ தான் போவாங்க. அப்போ அதெல்லாம் செய்யுங்க. எனக்கு படிக்கணும், இந்த பிபிஏ படிக்கணும், எனக்கு ஃபீஸு ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா, ஃப்ரீயாக கல்வி. இந்த மாதிரி செஞ்சால் இந்த அரசாங்கத்தை எந்த அரசாங்கத்தையும் மனமாற வரவேற்கலாம். அதையும் இந்த அரசியல்வாதிகள் செய்யட்டும், நாளையாவது நல்ல நோக்கத்தோடு அரசியல்வாதிகள் செயல்படட்டும்னு கேட்குறேன். கருத்துக்களுக்கு உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி சார்.